ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இனிய காலை வணக்கம். இன்றைக்கி படித்ததில் பிடித்தது என்ன கதைன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஒரு நாட்டில் அரசன் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் யார் என்னுடைய அரண்மனை கதவுகள் திறக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னுடைய நாட்டின் ஒரு பகுதியை கொடுக்கப்படும், இல்லை நான் தோத்துட்டிங்கன்னா கைகள் இரண்டும் வெட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ அங்குள்ள மக்கள் எல்லாருமே பயந்தாங்க. யாருமே முன்னுக்கே வரல. ஐயோ கைகள் போச்சுன்னா, ஏன்னா அரண்மனை கதவுகள் ரொம்ப கஷ்டம் இல்லை திறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே முன்னுக்கு வரல. அப்போ ஒரே ஒரு இளைஞன் மட்டும் முன் வந்தான். அப்போ எல்லாரும் அங்குள்ள மக்கள் எல்லாம் சொன்னாங்க, வேணாம், கைகள் தோத்துட்டிங்கன்னா அதை திறக்க முடியாது, கைகள் வெட்டப்படும், நீ வேணாப்பா போகாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஆனால் அவன் அதெல்லாமே கவனிக்கவே இல்லை. நேராக வந்தான், அந்த அரண்மனை கதவுகள் திறந்துட்டான். ஈஸியாக திறந்துடுச்சு. அதுக்கப்புறம் ராஜா பாராட்டினார். ராஜா கூப்பிட்டு, ஏப்பா எல்லாரும் பயந்தாங்க, நீ மட்டும் எப்படி தைரியமாக வந்த அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ராஜா, நான் ஃபஸ்ட்டு அதை பார்த்தேன், தாழ்பால் போடவே இல்லை, அது பூட்டலை, அதனால் திறக்கிறது ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இன்னொன்று, நீங்கள் என்ன சொன்னீங்க, ஜெயிச்சா நாட்டில் ஒரு பகுதியை கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க, தோத்தா கைகள் வெட்டப்படும். ஸோ நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் ஒரு பகுதிக்கு ராஜா இல்லைங்களா? கைகள் வெட்டப்பட்டால் கைகள் மட்டும்தானே போதும், உயிர் போகல அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட சொன்னான். அப்போ ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்ம என்ன நடக்கும், நம்ம எப்போவுமே மைண்டில் என்ன யோசிப்போம், ஐயோ இந்த வேலை பண்ணால் நடக்குமா நடக்காதா, நம்மளால் ஜெயிக்க முடியுமா முடியாதா, நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுமா தோத்துடுவோமா, இதை நினச்சி பாதி நேரம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம். இன்னொன்று, நம்ம முன்னாடி இருக்கிறவங்க, உன்னால் இதை முடியும் இதை செய்ய முடியாதுன்னு சொல்கிறது. இன்னொன்று, நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது. சரிங்களா? அது எல்லாமே நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம சில பேர் பாசிட்டிவாக சொல்லுவாங்க, சில பேர் நெகட்டிவாக சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. செல்ஃப் கான்ஃபிடென்ட், நம்மளால் பண்ண முடியுமா, நம்மளால் செய்ய முடியுமா, அடுத்தவங்களுக்கு சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா, சில விஷயங்கள் ஏற்றுக்கணும், சில விஷயங்கள் ஏற்றுக்காது. புரியுதுங்களா? நம்ம 100% செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் செய்ய முடியும், நம்மளால் பண்ண முடியும், நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிச்சாதான். இப்போ அந்த இளைஞன் என்ன பண்ணால், எல்லாரும் அந்த கதவு திறக்கிறதுக்கு தான் பயந்தாங்க. ஆனால் அந்த இளைஞன் என்ன பண்ணால், அந்த கதவு அந்த தாழ்பால் போட்டிருக்கா போடலையா, ஏன்னா அந்த தாழ்பால் திறக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும், அவ்வளோ பெரிய அரண்மனை. புரியுதுங்களா? கதவுக்கு. அதனால் நம்ம முன்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல கவனிச்சாதான் நம்மளால் ஜெயிப்போமா ஜெயிக்க முடியாதான்றதே நம்மளை டிசைட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக இருங்க. Bye.